ரவுடிகளாக மாறிய காவலர்கள் யாருக்கிட்ட போய் இதை சொல்ல? ஆறு சாமிகளாக மாறிய காக்கி சட்டை. பொதுமக்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டிய காவலர்களே மக்களிடம் அநாகரிகமாக நடந்து கொள்வது கரூரில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. ஒழுங்கீனமற்ற முறையில் நடந்து கொண்ட காவலர்கள் மீது தக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. ரவுடி போல் கையில் அரிவாளுடன் போதையில் வலம் வந்து பொதுமக்களுக்கு மிரட்டல் விடுத்த இவர்தான் காக்கி சட்டை அணிந்த காவலர். கரூர் நகர காவல் நிலையத்தில் தலைமை காவலராக பணியாற்றி வருபவர்தான் யுவராஜ். அதே காவல் நிலையத்தில் முதல் நிலை காவலராக பணியாற்றி வருபவர் கோபிநாத். இவர்கள் இருவரும் கரூர் நெடுஞ்சாலையில் ரோந்து பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர். அப்போது கரூர் ஈரோடு நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் புன்னம் ஜத்திரத்தில் உள்ள டாஸ்மாக் அருகே வாய்க்கால் ஒன்றில் ஆணின் சடலம் கிடப்பதாக ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த காவலர்களுக்கு தகவல் கிடைத்தது. இதனையடுத்து யுவராஜ் மற்றும் கோபிநாத் ஆகிய இரு காவலர்களும் சம்பவ இடத்திற்கு சென்றனர். அவர்கள் பணியின் போது மது அருந்தி போதையில் இருந்ததாக கூறப்படுகிறது. போதை தலைக்கேறிய நிலையில் விசாரணை மேற்கொண்ட காவலர்களை அங்கிருந்த பொதுமக்களில் ஒருவர் தனது செல்போனில் வீடியோவாக எடுத்திருக்கிறார். இதனை கண்ட காவலர் யுவராஜ் அங்கிருந்த வாகனத்தை எடுத்துக்கொண்டு தப்பிச் சென்றிருக்கிறார். மற்றொரு காவலரான கோபிநாத் அருகில் இருந்த மீன் விற்பனை கடையில் இருந்த அரிவாளை எடுத்து வந்து பொதுமக்களிடம் ஒழுங்கீனமற்ற முறையில் நடந்து கொண்டிருக்கிறார். இதனை வீடியோவாக பதிவு செய்த நபரை காவலர் கோபிநாத் ஆபாச வார்த்தைகளால் திட்டியும் மிரட்டல் விடுத்தும் ஒழுங்கீனமற்ற முறையில் நடந்து கொண்டதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. போதை காவலர்கள் ஒழுங்கீனமற்ற முறையில் நடந்து கொண்ட சம்பவம் சமூக வலைதளங்களில் பரவிய நிலையில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பிரபாகர் 2 காவலர்களையும் தற்காலிகமாக பணியிடை நீக்கம் செய்து உத்தரவிட்டிருக்கிறார். பணியின் போது மது அருந்திவிட்டு பொதுமக்களிடம் ஆபாசமாக பேசி ரவுடிகள் போல் கைகளில் அரிவாளுடன் ஒழுங்கீனமற்ற முறையில் நடந்து கொண்ட காவலர்களின் செயல் பொதுமக்களை அதிர்ச்சியடைய செய்திருக்கிறது. விளம்பர திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு கேள்விக்குறியாகி உள்ளதற்கு போதையில் ரவுடியிசம் செய்த காவலர்களே எடுத்துக்காட்டு என வீடியோவை பார்க்கும் பொதுமக்கள் தெரிவித்து வருகின்றனர். சார் இருங்க சார், சார் ஒரு நிமிஷம் இருங்க சார். வண்டி வந்து வெளியே போயிடுச்சு. இல்லை இவனை குத்துறோம். இவன் வந்து யாரோட பேசிடக்கூடாது. நான் எதுவுமே பண்ணல. ஒருத்தன் ஜெஸ்ட் போயிட்டான். அதுக்காக நிற்கிறான். என்னை உங்களுக்கு சரியா சார் நீங்கள் வாங்க சார். சாரு இங்கே வாங்க. இல்லைங்கிறானு தெரியலைங்கிறானுங்க. ஆக்சுவலாக போது வந்து அப்படி மல்லாக்கு விழுந்தானா இல்லை எவனை அடித்து போட்டான்னு தெரியல. ஆமாம் அப்பா ரோட்டில் அந்த பாலம் மேம்பாலக்கலாப்பா, மேம்பாலம் சுற்றிக்கலாப்பா. அதெல்லாம் அப்படிலாம் கேட்க வாய்ப்பு இல்லை. ஆ